எந்த கேமராவோட லாக் ஃபுட்டேஜ் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கலர் கிரேட் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி லூமா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஒரு கிளிப்பை வந்து டைம் லைனில் எடுத்து போட்டு கலர் பேஜுக்கு போயிடுங்க. கலர் பேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நோட்ஸ் இருக்கும். மேலே இந்த நோட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நோட்ஸ் வரும். ஸோ நோட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது நோடு வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 4 நோடு க்ரியேட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நோடு வந்து ரைட் கிளிக் பண்ணி நோட் லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிஎஸ்டின்னு லேபிள் பண்ணிங்க. செகண்ட் அது என்ன பண்ணுறீங்கன்னா நோட் லேபிள் கொடுத்து எக்ஸ்போசர் அதாவது இஎக்ஸ் ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து லேபிள் பண்ணிங்க. அடுத்து மூணாவது வந்து ஒயிட் பேலன்ஸ் WB அப்படின்னு வந்து லேபிள் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து எல்லா ரா ஃபுட்டேஜுக்குமே உங்களுக்கு வந்து இதே ப்ராசஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 3 நோட்ஸ் வந்து யூனிவர்சல், எந்த கேமரா நீங்கள் எடுத்தாலும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போனோம்னா இங்கே வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை எடுத்து அப்படியே இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இன்புட் கலர் ஸ்பேஸ் இது என்னென்ன கேமரா, அது வந்து இப்போ பேனாசோனிக்லாம் ஷூட் பண்ணால் பேனாசோனிக் வி கேமெட், பேனாசோனிக் வி லாக். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக் 709 போட்டு கிரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா டெக்னிக்கலி ரெக் 709 வந்து ரொம்ப சின்ன கலர் ஸ்பேஸ். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த கேமராஸுக்கு வந்து நல்ல வைடான கலர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கலர் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் க்ரஷ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு